நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில், இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே தெரில, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எப்படின்னா, ஒருத்தரை நம்ம தவறாக மனசில் நினச்சிட்டா கூட உடனே என்ன பண்ணுவோன்னா, அவங்க அப்படி தவறான ஆள் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அப்படின்னு நமக்கு தெரிய வருது, இல்லை புரிய வருது அப்படின்னா, நேராக போயிட்டு சாரி கேட்போம். இது மாதிரி உங்களை நான் இப்போ தவறாக நினச்சிட்டேங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணி மனசில். அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும். அப்படி மன்னிப்பு கேட்கிற காலம் இருந்தது. இன்னைய காலங்கள் எப்படி இருக்குன்னா, தைரியமாக தவறு செய்தாலும், தைரியமாக விமர்சித்தாலும், நேருக்கு நேர் போயிட்டு தப்புன்னு உணரும் போது போயிட்டு சாரி கேட்கறதுக்கு மனசு இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழகு கிடையாது. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, நீங்கள் தவறு செய்யும் போது, நீங்கள் அங்கே ஸ்டேட்டஸ் இல்லை, பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. நீங்கள் தவறாக நீங்கள் பேசும்போது, நீங்கள் பேசினது தவறு என்று சொல்லும்போது, நீங்கள் நடந்து கொண்டு தவறு என்று சொல்லும்போது, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை போய் அறிக்கையிடணும். இது மாதிரி பேசிட்டேன், இது மாதிரி நடந்துட்டேன், இது மாதிரி செஞ்சுட்டேன், இது மாதிரி சொல்லிட்டேன், இல்லை இப்படி நடந்துருச்சு அப்படின்னு டைரக்ட் டு டைரக்ட் அப்படி சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, ஜெபித்து கொள்ள வேண்டுமா. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நான் போன வாரம் கூட சொன்னேன், ஆவியில் ஜெபிக்கிறது. ஆவியில் நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகலாம். முதல்ல மன்னிக்க தெரிஞ்சாதான் ஆவியில் கனெக்ட் ஆக முடியும். மன்னித்தாதான் ஆவியில் கனெக்ட் ஆக முடியும். இல்லாட்டி நீங்கள் ஆவியில் என்ன பண்ண முடியாது, கனெக்ட் ஆக முடியும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கள். இருக்கா இல்லையா வசனம்? இருக்கா? ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்க. அது எப்படி காத்துக்கொள்ளணுமா, சமாதான கட்டினால். எப்படி? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்க. ஆவியில நாம செதறிட்டோம்னா, ஆவியில ஒருமனை இல்லைன்னா சமாதானம் போயிடும். சமாதானத்தினால் சமாதானம் போயிடும். சமாதானம் இல்லைன்னு சொன்னா, என்ன காரணத்து இல்லை அப்படின்னு சொன்னா, நாம நிறைய பொல்லாங்க உள்ள என்ன பண்ணிருக்கோம், வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்படி இருந்த ஆவியின் ஒருமைப்பாட்டில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இல்லைன்னா வேற என்ன ஆவி இருக்கும் உள்ள? ரட்சிக்கப்பட்டவனுக்கு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவனுக்கு உடனடியா வேற அசுத்தாவிகள் உள்ள வராது. ஆடுற ஆவி வராது. அப்போ என்ன ஆவி வரும் பாஸ்டர்னா, ஆடாத ஆவி உள்ள வரும். அப்ப அந்த ஆடாத ஆவி உள்ள வருதுன்னா, அந்த ஆடாத ஆவி என்னது? மாம்சத்தின் கிரியைகளை உண்டாக்குற ஸ்பிரிட். இது ஆடாது. வலு சர்பத்தின் ஆவி, சர்பத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, கலகத்தின் ஆவி, ரெண்டகத்தின் ஆவி, மேட்டிமையின் ஆவி, இச்சையின் ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, இப்படிப்பட்ட ஸ்பிரிட் உள்ள வரும். அப்போ தேவன் கொடுத்த ஆவியில நாம் ஜெபிப்பதற்கு தேவ ஆவிக்குள்ளாய் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.